வணக்கம் உறவுகளே. நான் குட்டி பொண்ணு தில்லை பேசுகிறேன். தில்லைங்கிற மீனிங் நம்ம அடையாளம். என்ன அடையாளம்னு சொல்லணும்னா, நம்ம அம்மன் கோயிலை வச்சு ஒரு அடையாளம். அதாவது இந்த ஊருக்கு, ஒரு வீட்டுக்கு, எல்லாத்துக்குள்ள மொத்த அடையாளமே அந்த தில்லை தான். நான் சேனல் ஆரம்பிக்கும் போது முதல்ல குட்டி பொண்ணுன்னு போட்டேன், வரல. அதனால தான் தில்லை போட்டேன். ஏன்னா வீட்டுக்கு ஒரு தில்லைங்கிற பேர் இல்லாமல் இருக்காது யாருக்குமே. அதனால தான் தில்லைங்கிறதே போட்டேன். சேனல் ஆரம்பித்து முதல் லைவ் போடுறதே நம்ம அம்மன் கோயிலோட தான் போடணுன்ட்டு ஒரு முடிவு பண்ணி இது வரைக்கும் லைவ் போடலை. சரி, நான் இன்றைக்கி அம்மனுக்கு திருவிழா. அதனால தான் லைவ் போடக்கூடாதுங்க. நாளைக்கு நைட்டுக்கு அம்மைக்கு திருவிழா அன்றைக்கி தான் லைவ் போடணுங்கிறக்காண்டி தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இது பண்ணேன். சரி, இப்போ மக்களுக்கும் தெரியணும், முடிஞ்சவங்க வரணுங்கிறக்காண்டி தான் அந்த வீடியோவே. அதாவது எனக்கு நம்ம சிதம்பரத்துக்கு நிறைய பேரால் போக முடியாது. அந்த சிதம்பரத்துக்கு போக முடியாதவங்க இந்த அம்மனை தரிசித்தா தில்லை சிதம்பரத்துக்கே போன புண்ணியம் கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் நமக்கு அம்மன் கோயில் பூஜை இருக்கும். நைட்டு நல்ல குடம் உண்டு. வேறு அதுபோக அம்மன் நைட்டு ஊர் இறங்கி வருவாங்க, பார்க்கலாம், நல்லாயிருக்கும். அந்த ஒன்றுக்கான தான் அந்த வீடியோ. அப்புறம் இந்த நம்ம கோயிலுக்கு விசேஷம் சித்திரை மாதம் 3வது வாரம் செவ்வாய்க்கிழமை எப்போவுமே கோயில் கூட உண்டு. அதாவது பொது கோயில் கூட, வேறு தனிப்பட்டையில் கொடுப்பாங்க. அது போக ஆடி அமாவாசை, தை அமாவாசை ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளியே இருந்து எல்லா இடத்துலையும் ஆள் வருவாங்க. இது தில்லைங்கிறது எங்கள் ஊரில் மட்டும் கிடையாது, பக்கத்து ஊரில். இந்த தில்லைங்கிற பேரை வச்சோடனே எல்லாம் சிதம்பரத்தில் உள்ளவங்களா அப்படின்னு கேட்பாங்க. பக்கத்தில் உள்ளவங்களா இருந்தால் அப்போ இந்த ஊர் சொல்லி, அதாவது நம்ம எங்கள் ஊர் பேரே தில்லை வண்ணம் தோப்பு. அம்மனோட பேர் தில்லை காளி அம்மன். அதனால் நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு தில்லை வண்ணம் தோப்பான்ட்டு. அதான் இதோட ஸ்பெஷாலிஸ்டியே. அதுபோக நீங்கள் இங்கே கோயிலுக்கு வர்றதா இருந்தால் வள்ளியூரில் இருந்து உங்களுக்கு ராஜலட்சுமி பஸ் உண்டு காலைல. அதுபோக 102 அடிக்கடி அங்கேருந்து கூத்தங்குழி அதிகமாக போகிறது கூத்தங்குழி ரூட்டு தான் வரும். விஜயாபதியில் இறங்கி நீங்கள் அதுலேருந்து 1 கிலோமீட்ரு நீங்கள் அங்கேருந்து அவங்கள்ட்ட கேட்டாலே விஜயாபதிக்கு போகணும்னு சொல்லி கேட்டாலே விஜயாபதிக்கு பஸ் அவங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் இறங்கி அதாவது நடந்து வர்றதா இருந்தால் வரலாம். விஜயாபதியிலேருந்து 1 கிலோமீட்டர். அப்படி இல்லை ஆட்டோவில் வர்றதா இருந்தால் ஒரு ஆட்டோவுக்கு 50 ரூபா கேட்பாங்க. நீங்கள் அப்படியும் வந்துவிடலாம். அது வேறு. அதே போல் நாகர்கோயிலேருந்து வர்றவங்களா இருந்தாலும் பஸ்ஸில் உள்ளோடி ஊருக்குள்ளோடி போகிறதான்னு கேட்கணும். பைபாஸ் ஓடி போகிறதா இருந்தால் தாமச மண்டலத்தில் இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் அப்புறம் அங்கேருந்து வேறு பஸ்ஸு தான் மாறி வர வேண்டியிருக்கும். அப்படி இல்லை, தாமச மண்டலத்தில் இறங்குறது ரொம்ப லாங்குங்கிறதுனால குடோணத்தில் இறங்குங்கன்னா வேறு ஏதாவது பஸ்லையோ ஆட்டோ இல்லை ட்ரக்கரோ வரும், அதில் மாறி வந்துடலாம். உங்களுக்கு ஊருக்கோடி வர பஸ்ஸுனால் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் குடோணத்தில் இறங்கி வர்றது அதோட சிறப்பாக இருக்கும். ஒரு முறையாவது அம்மனை தரிசிக்க வாங்க. தில்லைவனந்தோப்பு தில்லைக்காளியம்மன் கோயில் தரிசா ஒரு திருப்புமுனை அமையும். இது உண்மைதான், சத்தியம். அடுத்து குழந்தை வரம் தர்றதுலேயும் அம்மை ரொம்ப சிறந்தவா. எல்லோரும் வாங்க, அம்மன் அருள் பெறுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எல்லோரும் பெல்லாலாம் போட்டு வச்சுருங்க. நன்றி, வணக்கம்.